நம்ம ஊர்ல கூட வேஷம் போட்டுடலாங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில வேஷம் போட்டுடலாங்க. அழைத்தாரே, அபிஷேகத்தை கொடுத்து அற்பமாய் தள்ளப்பட்ட ஜாதியில கடந்தோமே, அற்பமாய் தள்ளப்பட்ட இடத்துல கடந்தோமே, குப்பைக்கு சமமாய் கடந்தோமே, உங்களை என்னை நம்பி ஒரு பெரிய அபிஷேகத்தை வைத்தாரே. அவருடைய கண்கள் உருவத்தை பார்க்கவில்லை, இருதயத்தை பார்க்கிறது. இருதயத்தை பார்க்கிறது, இருதயத்தை பார்க்கிறது. ஊழியக்காரன் நான் ஏற்படுத்தினவன் எனக்கு சாட்சி இருப்பான். 6-7 வருஷம் எங்களை சாப்பாட்டுக்கு பஞ்சம் தீர்றதுக்கு கிட்டத்தட்ட தேவ கிருபையினால 280-300 ஆதரவற்ற பிள்ளைகளை அந்த இடத்துல படிக்க வைத்து வெளியில் அனுப்ப கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதை தாங்க முடியாத உலக மக்களுக்காக 17 பெட்டிஷன் கலெக்டர் போட்டு கலெக்டர் அரசு பண்ணிட்டாங்க. நான் 2 மாசம் உள்ளவர்கள் 2 லட்சம் பெனால்டி கட்டணும். அந்த அதிகாரிகள் சொன்னாங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கிறீங்களே, ஒரு ரிமார்க் இல்லையே, நான் உங்களுக்கு ரிலீஃப் பண்றேன், நீங்க சட்டத்தின்படி சர்டிபிகேட் கொடுங்க, நான் உங்களுக்கு எல்லாம் எடுத்து வாங்கி தரேன். ஹல்லேலூயா. அதிகாரிகள் அரசு பண்ண அதிகாரிகள் பார்த்து வியந்து போனார்கள். ஆக நோவா அவனுடைய ஜீவியம் சரியாக இருந்தது. இன்றைக்கும் நோவை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவன் அப்படியே செய்தான். ஆமென். யார் யார் அழைத்த அழைப்புல அப்படியே நிலை நின்று வானத்தை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களோடு தேவன் இருக்கிறார். The Lord living with you. The Lord has been living with you every day, every minute and every time. உங்களுடைய நிலை போகட்டும். அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கே ஒரு நாள் வாழ்ந்தார். இன்றைக்கும் தேவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை அது உங்களை குறித்து தேவன் சாட்சி சொல்லுவார். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 13வது அதிகாரம். லோத்தும் ஆபிரகாமும் இணைந்து வருகிறார்கள். அவருடைய ஆஸ்தி பூமி தாண்டக்கூடாது என்று எழுதியிருக்கிறது. 7வது வசனத்தை வாசிக்கிற பொழுது ஆதியாகமம் 13:7 அங்கே அந்த லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதை அறிந்த ஆபிரகாம், லோத்து இங்க வா, நீ கிழக்க போறியா, நான் மேற்க போறேன், நீ மேற்க போறியா, நான் கிழக்க போறேன். எத்தனை பேருக்குங்க இந்த விட்டு கொடுக்குற மனப்பம் இருக்கு? வீட்டில் உள்ள பிள்ளையை கண்டிக்க முடியலையா, வீட்டில் உள்ள நபரை கண்டிக்க முடியலையே, ஊழியத்தில் நான் வளர்க்கிற உடன் ஊழியர்களை கண்டிக்க முடியலையே, நல்ல பாம்பு ஒரு படையெடுத்துறாங்களே, நான் கூப்பிட்டு சொல்றேன் பாருங்க, அவன் தயவோட போனவன் தான், அவனால தான் கிடைச்சிச்சு. நீ கிழக்க போறியா போ, நான் மேற்க போறேன், நீ மேற்க போறியா போ, நீ விட்டு நான் போகிறேன். இது ஊழியமா ஜீவியமா? ஊழியமா ஜீவியமா? ஊழியம் பீத்திட்டு அலைஞ்சது போது ஜீவத்தை சரி பண்ணுங்கள். ஊழியம் தானே வளரும், தானே வளரும். என் ஜீவியம் சரியில்லை, என் ஊழியம் வளரவில்லை. அவ்வளவுதான். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை, வேற உண்மை கிடையாது. என்றைக்கு ஜீவியத்தை சரி பண்ணுகிறோமோ அன்றைக்கு ஊழியம் அவருடைய வேலை. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்,